பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜி வந்து கதிர் கிட்ட கேக்குறாங்க. ஏன் கதிர் எல்லா விஷயமும் இப்படியே மறைச்சிட்டு இருக்க? ஏன் கதிர் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன்னுடைய அப்பா தான் உண்மையை வந்து மறைக்க சொல்லி சொன்னாரு. எனக்கு இப்படி உடம்பு முடியாம இருக்குன்னா அதை உங்க யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதனால இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு அவர் தான் சொன்னாரு. அதனாலதான் நான் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த பத்தி சொல்லலன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாங்க. அதுக்காக என்கிட்ட கூட உண்மையை மறைக்கணுமா கதிரு? ஏன் இப்படி பண்ண? அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன நானே மன்னிச்சுக்க மாட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கவலையா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கதிர் வந்து, ராஜி உன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையோ மறைக்கணும்னு நான் நினைச்சது கிடையாது. சூழ்நிலை அப்படி மாறிடுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட வந்து கதிர் மன்னிப்பு கேக்குறாங்க. அப்பாவை இப்பவே பார்க்கணும் போல எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி போறாங்க. உடனே அங்க முத்துவேல் வந்து, கதிர் மேல நீ ஏதாவது கோவப்பட்டியாமா? நான் சொல்லிதான் கதிர் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லல. கதிர் அட்லீஸ்ட் வீட்ல இருக்கவங்க கிட்ட மட்டுமாவது சொல்றேன்னு சொல்லி எவ்வளவு சொன்னா தெரியுமா? நான் தான் பிடிவாதமா இல்ல, வீட்ல இருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் பிடிவாதமா இருந்தேன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்றாங்க. அப்பா என்கிட்ட மட்டுமாவது சொல்லிருக்கலாம் இல்லப்பா? எதுக்காகமா என்னால நீங்க கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியாது, அதனாலதான் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்றாங்க. உடனே சக்திவேல் வந்து, அண்ணே இப்ப உங்களுக்கு நான் வந்து எதிரியே போயிட்டேன். அதனால தானே எதிரியான கதிர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனா என்கிட்ட நீங்க சொல்லல, ஏன்னா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில குமாருக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு சொல்லி சக்திவேல் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு இப்ப நல்லா இருக்கு. அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, அப்ப டயர்டா இருந்தது. அந்த டயர்ட்ல இன்னும் டயர்ட் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. முத்துவேலை நினைச்சு சக்திவேல் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. சக்திவேல் மனசு மாறி கதிரை ஏத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.